ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சின்ன மருமகள் அடுத்து என்ன நடக்க போகுதுன்றத இந்த ஒரு வீடியோவில் ஒரு குட்டி பிரேமவாக பார்க்கல வாங்க. எங்கள் சேது வந்து ஐஸ்வர்யாக்காக கோவிலில் பரிகாரம் பண்ணுறாங்க. ஏன்னா ஐஸ்வர்யா ஒவ்வொரு டைமும் வந்து நிறைய ஹெல்ப் பண்ணுறாங்க. அது இல்லாத குழந்தையோடைய உயிரை காப்பாற்றிருக்காங்க இல்லையா, அதனால சேது கோவிலுக்கு போயிட்டு ஐஸ்வர்யாக்காக பரிகாரம் பண்ணுறாங்க. கடவுளே, எதுவுமே ஆகக்கூடாது, ஐஸ்வர்யாவுக்கு நல்லபடியாக பிழைச்சி வரணும். டாக்டர் வேறு சீரியஸ் கண்டிஷனில் இருக்கிறதா சொல்கிறாங்கன்னு சொல்லி ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் டாக்டர். அதுக்கப்புறமா வந்து பரிகாரம் பண்ணிட்டு இருக்கவும் அங்கே இருக்கிறவங்கலாம் வந்து மனைவிக்காக இந்த தம்பி பரிகாரம் பண்ணுதுன்றாங்க. உண்மையிலேயே வந்து அந்த பொண்ணுமே கொடுத்து வச்சிருக்கணும், இப்படி ஒரு புருஷன் கிடைக்கான்றாங்க. இந்த மாதிரி மனைவிக்காக இவ்வளோ கடுமையான பரிகாரங்களெல்லாம் யாருமே செய்ய மாட்டாங்க. ஆனால் இந்த தம்பி பாரு எவ்வளோ கடுமையான பரிகாரங்களெல்லாம் செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிறவங்க பேசிக்கிறாங்க. செய்து அவ்வளோ கடுமையான பரிகாரங்கள் தான் செய்கிறாங்க. அப்போ தமிழ் செல்வியோடைய அம்மா தமிழ் செல்வி இந்த கோவிலுக்கு வருவாங்க. அப்புறம் என்னடி மாப்பிள்ளை வந்து இந்த மாதிரி பரிகாரம் பண்ணுறாங்க, அம்மா மாப்பிள்ளைன்னு சொல்லாது, சரி சேது தம்பி இந்த மாதிரி பரிகாரம் செய்கிறாங்கன்னு யாருக்கு தெரியுன்றாங்க. அப்புறம் அங்கே இருக்கிறவங்க பேசிக்கிறாங்க, அவங்க பொண்டாட்டிக்கு உடம்பு சரியில்லைன்னு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்காங்களாம். பரிகாரம் அதுக்காக தான் இந்த தம்பி செய்து கொடுத்து வச்சது தான் அந்த பொண்ணு அப்படின்னு பேசிட்டு இருப்பாங்க. இதை கேட்டுட்டு ஐஸ்வர்யாவுக்கு உடம்பு சரியில்லையா அப்படின்றாங்க. ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லி ஷாக் ஆகுறாங்க தமிழ் செல்வி. என்னவா இருக்குமான்றாங்க, எனக்கு ஒன்றும் புரியல, ரொம்ப சீரியஸாக இருக்காங்க அப்படின்னா இதை பரிகாரம் பண்ணுறாங்க, அப்படின்னா இருக்கும் அப்படின்ற மாதிரி தமிழ் செல்வி அவங்க அம்மாவும் பேசிக்கிறாங்க. இப்போ நம்ம கிட்ட வந்து கேட்க முடியாதம்மா, நம்ம போல நடுன்றாங்க தமிழ். அப்படி அந்த பொண்ணுக்கு பெரிய ஒரு ஆபத்தாக இருந்தால் என்ன பண்ணுறது, கொஞ்ச நாள் நம்மளோட வீட்லேயுமே இருந்துச்சு இல்லையா, நல்லா பழகிட்டு இப்போ நம்ம பேசாத போயிட்டா தப்பாக இருக்கும், நம்ம போய் கேட்கலாமேன்றாங்க. நீ கேட்குறதுனா கேளுமான்றாங்க தம்பி அப்படின்றாங்க. அதுக்கப்புறமா சொல்லுங்கன்றாங்க. இல்லை என்னாச்சு, ஐஸ்வர்யாவுக்கு உடம்புக்கு ஏதாச்சும் முடியலையான்றாங்க. அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஆயிடுச்சு நடந்துச்சு சொல்லுறாங்க. குழந்தைக்கு ஒன்றும் ஆகலை அப்படின்னு தமிழ் சொல்லி கத்துறாங்க. குழந்தைக்கு ஒன்றும் ஆகலை, அதுதான் ஐஸ்வர்யா காப்பாற்றிட்டு ஐஸ்வர்யாவை அது கடிச்சிடுச்சு, அதனால தான் ரொம்ப சீரியஸ் கண்டிஷனில் ஐஸ்வர்யா இருக்கானோடனே தமிழ் செல்வி ஷாக் ஆகுறாங்க. தமிழ் செல்வி அவங்களால முடிஞ்ச உதவியை ஐஸ்வர்யாவுக்கு செய்ய போகிறாங்கன்ட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.